அவளையும் இதயம் கொண்டாடும் காவலியே, இதயம் கொண்டாடும் காவலியே. பிரகாசியே, காவலின் மக்களை காத்திடுவார். காவலின் கண் பிரகாசியே, காவலின் மக்களை காத்திடுவாய். கலிந்து மன்றாடும் கர்த்தரிடம் கன்னிகையும் வழியே. பரம் போற்றும் இனி அவளையும் இதயம் கொண்டாடும் காவலியே, இதயம் கொண்டாடும் காவலியே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். புனித லூசிய மாலை, தூய தன்மையின் லில்லி மலரே, எண்ணில்லா அற்புதங்களை பொழிபவளே, எங்களுக்காக பரிந்து பேசுபவளே, எங்கள் அடைக்கலவும் நம்பிக்கையுமாயிருப்பவள் நீயே. புனித லூசியம்மாளே, இதோ உமது அடைக்கலத்தை தேடி வருகின்றோம். இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்றுத்தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி கூறுகின்றோம். உமது தலைவராம் இயேசுவை நேசிப்போம் என்றும், வாழ்நாளெல்லாம் அவருக்கு பணிபுரிவோம் என்றும், பிரமாணிக்கமாய் இருப்போம் என்றும், அவரை அறியாத மக்களையும் அவரிடம் அழைத்து வருவோம் என்றும் வாக்களிக்கின்றோம். எண்ணில்லா அற்புதங்களை புரிகின்ற புனித லூசிய மாலை, இறைவனின் வரத்தை பெற்றவளே, எங்கள் கவலையை மாற்றி கண்ணீரை துடைத்து எங்களுக்காக இறைவனை இறைஞ்ச உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பாதுகாவலியான புனித லூசியம்மாளே, எங்களை அருள் வாழ்வில் வழிநடத்தவும், துன்பத்தில் உழலும் பொழுதும் சோதனையால் அலக்களிக்கப்படும் பொழுதும் ஆன்ம நேரான ஆண்டவருடைய பற்றுதலை அணுவளவும் விடாமல் இருக்கவும், அவரில் மரிக்கவும், அவரோடு ஒன்றிக்கவும் அருள் வாழ்வு பெற்றுத்தர உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணில்லா அற்புதங்களை புரிகின்ற லூசிய மாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஓ இரக்கம் மிகுந்த புனித லூசிய மாலை, நீர் மண்ணுலகில் வாழ்ந்தபோது கடவுள் மீது கொண்டிருந்த பக்தி பற்றுதலால் மனிதர்கள் மீது நீர் வைத்த அன்பும் இறைவனிடம் உம்மை சக்தி வாய்ந்தவராக செய்தது. நீர் எமக்காக ஒரு வார்த்தை கூறினால் போதும், இறைவன் அருள் வரங்களை என் மீது பொழிவார். உம் சகோதராக நாங்கள் கண்ணோக்கியர்களும் எங்கள் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறும். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித லூசியம்மாளே, நாங்கள் பாவத்திற்கு அடிமையாகி சாத்தானின் வலையில் சிக்குண்டு தவிக்கின்றோம். வறுமை எங்களை வாட்டுகின்றது, நோய் எங்களை வருத்துகின்றது. உமது வேண்டுதலால் இக்கண்ணீர் கணவாயிலிருந்து எங்களை காத்தருளும். எங்கள் அழுகையின் கண்ணீரை துடைத்தருளும். தஞ்சமென்று ஓடிவரும் எங்களை தேற்றும். நோயாளிகளை குணமாக்கும் புனித லூசியம்மாளே, உம்மை நேசித்து இயேசுவின் மீது உமக்கிருந்த அன்பை குறித்து உம்முடைய உதவியை நாங்கள் கேட்கிறோம். துன்புறுவோருக்கு ஆறுதலை, எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஆனால் நாங்கள் இன்னும் துன்புறுவது இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்கும் சகிப்பு தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். இந்த வரங்களையெல்லாம் எங்கள் பேறுபலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். விண்ணப்பங்கள். சகோதர சகோதரிகளை, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். புனித லூசியம்மாள் வழியாக இறைவன் நம்மீது ஏராளமான நன்மைகளை பொழிய இறைஞ்சுவோமாக. உமது திருச்சபையை அனைத்தையும் தீமையிலிருந்து பாதுகாத்து உண்மை, அன்பு, நீதி, சமாதானம் என்னும் பாதையில் அழைத்து செல்ல எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனும் போதகரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி எமது மறை மாவட்டத்தை வழிநடத்தி செல்லும் எம் பேராயர் சூசைப்பாக்கிய மாண்டகை அவர்களுக்கு நிறை ஆசீர் தந்து
உடல் நலமும் உள்ள நலமும் அருள வேண்டுமென்று புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சபையில் பணியாற்றும் குருக்கள், துறவர்த்தார், பொதுநிலையினர் அனைவரும் நற்செய்தி பணிக்காக அயராது உழைத்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் நாட்டின் முன்னேற்றம், ஒற்றுமை, அமைதி இவற்றிற்கு வழிவகுக்கும் அரசை அமைத்து மக்களை வழிநடத்த அருள் புரிய வேண்டுமென்று புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுள்ளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும், நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப அடையவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெறும் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் தொழில் முயற்சியை ஆசீர்வதித்து தேவைக்கேற்ற செல்வத்தை பெற்று இறைவனில் மகிழ்ந்திருக்க வேண்டுமென்று புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இத்திருத்தலத்தின் திருப்பணிக்கு உதவுகின்ற உபகாரிகள் உமது அருள் கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி அருள வேண்டுமென்று புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம் பாதுகாவலும் அடைக்கலவும் ஆதரவுமான புனித லூசியம்மாளிடம் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்து கூறுவோமாக. நன்றி அறிதல். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி அருளை ஏற்றுக்கொள்ளும். புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆபத்து வேளைகளில் தவித்து நிற்பவர்களுக்கு அடைக்கலவும் ஆதரவும் தந்து காப்பாற்றியதற்காக புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருள் சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆன்ம சரீர நன்மைகளுக்காகவும் புனித லூசியம்மாள் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது அன்பு பாதுகாவலி புனித லூசியம்மாளுக்கு மௌனமாக நன்றி செலுத்துவோமாக. நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். அன்னை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேனே, மெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா
எனக்கு பதிலாய் காண எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடல் மாறட்டும் என்று ஒதுக்கி விடாமல் களைகளை அகற்றி காத்து வந்தாய். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேனே, நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. புனித லூசியம்மாளுக்கு நவநாள் ஜெபம். உயிருள்ள பக்தியும் பரலோக பேரும்பும் பேரும் பெற்ற கன்னியுமான புனித லூசியம்மாளே, நீர் இறைவனால் அடைந்த அருள் கொடையின் வல்லமையினால் சிறிது காலமே குறையற்ற முழுமை அழகு பெற்று உமது அன்பு மணவாளனாகிய இயேசுநாதருக்கு கன்னிமையை கையளித்து அவருக்காக மிகுந்த வேதனைப்பட்டு அசையாத தூணாய் கன்னிமையை கரையின்றி காத்து ஆன்மாவை கையளித்தீரே. நீர் சீர்கூசா நகரத்தின் நல் பரிசாகவும் கன்னிமைக்கு அடைக்கலமாகவும் உம்முடைய பக்தி அதிகரித்த யாவருக்கும் நித்தம் உமது உபகார நன்மைகளை செய்கிறீரே. ஆகையால் புனித கன்னிகையை நீர் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடி இவ்வுலகில் பகர்ந்துள்ள இருள் நீங்க நாங்கள் ஞான ஒளி பெற அருள் பொழியும். அதனால் நாங்கள் இறைவன் பேரிலும் உமது பேரிலும் பயபக்தியாய் பாவத்தை வெறுத்து உமது தயமிகு மன்றாட்டினால் பரலோக பேரின்பம் அடைவோமாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்கு ராகினியாய் இருக்கின்ற புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிசிலி என்ற தீவில் சீர்கூசா நகரத்தின் ஞான நட்சத்திரமான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயர்ந்த கோத்திரத்தின் யுட்டியாவுடன் பிறந்த புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமக்கு 5 வயது நடக்கும்போது உமது தாயாரால் சிறந்த தேசத்தோடு அரவணைக்கப்பட்ட புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறிய வயதில் தம்மை பரம தந்தைக்கு ஒப்பு கொடுத்தவரான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்போதும் கன்னிமையாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தவரான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் அழகுள்ள அலங்காரமிக்க புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது அன்னைக்கு இருந்த பெரும் பாடான வியாதியை உமது வேண்டுதலால் குணப்படுத்தினவரான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமக்கு தந்த தகுந்த வயது வந்தவுடன் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று உமது தாயின் எண்ணத்தை முழுவதும் வெறுத்து தள்ளின புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருமணத்திற்காக வைத்திருந்த செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தவரான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம கண்ணாடியான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழைகளுக்கு தஞ்சமான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தான் இறைவனுடைய வேதத்தை கடைபிடிக்கவள் என்றும் புறமதத்தவரான கொடூர அரசனுக்கு அறிவிக்கப்பட்ட புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதத்தை விட்டு விடும்படி அந்த கொடூர அரசனால் வெகு துன்பப்படுத்தப்பட்ட புனித லூசியம்மாளே, எங்களுக்காக
வேண்டிக் கொள்ளும். அரசன் சொன்ன துருப்பிருத்திகள் எல்லாம் உத்தம நியாயத்தோடு மறுதளித்த புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கற்புக்கு விரோதமாக துன்புறுத்தப்பட்ட புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புதுமையால் நீர் நின்ற நிலையை தவறாமல் அற்புதமாக காப்பாற்றப்பட்ட புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பின் ஆரணமான பொக்கிஷமான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோபம் கொண்ட அரசனால் எரிகின்ற தீச்சோலையில் தள்ளப்பட்ட புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்த தீச்சோலையில் நீர் சாக வேண்டி இருந்தாலும் உமது ஆடைகள் முதலாய் கருகாமல் காப்பாற்றப்பட்ட புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிருந்த அற்புதங்களில் விளங்குவரான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திரு கண்கள் பிடுங்கப்பட்ட புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடர்களுக்கு பார்வை கொடுப்பதில் அற்புத வரம் பெற்றவரான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண் நோயால் கண்ணீர் சிந்தி கையேந்தி நின்று பரிதவிக்கும் நோயாளிக்கு நோய் நீர்க்கும் புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தில் ஒருபோதும் தத்தளிக்காத உத்தம வேத சாட்சியான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதத்திற்காக உயிரை கொடுத்து பரலோக அரசில் மகிமைக்குரிய இடம் பெற்றவரான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை பார்த்து வேண்டிக் கொள்பவருக்கு தவறாமல் வரம் கொடுக்கின்றவரான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கின்றவர்களுக்கு மிகுந்த அன்புள்ள தாயான புனித லூசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கின்ற இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கின்ற இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கின்ற இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்களை தயவுபடி ரட்சியும் சுவாமி. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித லூசியம்மாளின் கண்ணிமையாலும் வேத சாட்சி மகிமையினாலும் விண்ணகத்திற்கு எழுந்தள்ளி பேரின்ப பாக்கியத்தை அடைய பெற்றவரே, அந்த அம்மாளுடைய இரக்கமான மன்றாட்டினால் எங்களுக்கு உலகில் வருகின்ற எல்லா துன்பங்களையும் பொறுமையுடனே சகித்து நாங்களும் அவர்களைப் போல் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து விண்ணகம் அடைய வரம் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. அகமகிழ்வோம், இன்று அக்களிப்போம். கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற கல்வாரி பலியை நிறைவேற்ற வந்துள்ள மேதகு பேராயர் அவர்களே, அருள்பணியாளர்களே, அருள் சகோதரிகளே மற்றும் அன்பு இறைகுலமே, உங்கள் யாவரையும் 18-19 அன்பியங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நம் தூய திருச்சபை தூய பாத்திமா அன்னையின் விழாவினை கொண்டாடுகின்றது. இந்த இனிய நாளில் நம் பங்கில் 2 வரலாற்று நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளது. ஒன்று, நம் உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலியும் நம் பாதுகாவலி புனித லூசியம்மாளோடு இணைந்து ஊர் எல்லையில் நம்மை காக்கும் தூய குழந்தை தெரேசாள் குருசடி அர்ச்சிக்கப்பட்டுள்ளது. இந்த குருசடி கடந்து வந்து பாதைகள் பல. ஏறத்தாழ 30-40 வருடங்களுக்கு முன் ஊர் எல்லையிலும் அதன்பின் ஊர் நடுவிலும் அமையப்பெற்ற குருசடி மீண்டும் ஊர் எல்லையில் அமைந்திருப்பது இறைவனின் திட்டம். இரண்டாவதாக, தூத்தூர் மறை மாவட்டத்தில் அருள் சகோதரிகள் இல்லம் இறைமந்தரை பங்கில் மட்டும் இல்லை என்ற குறையை எங்கள் பங்கு தந்தை மல்வின் சூசை அவர்கள் நிவர்த்தி செய்துள்ளார். எங்களை ஆன்மீக வழியில் நடத்த பங்கு தந்தையோடு இணைந்து பணி செய்ய முன் வந்துள்ள DSS அருள் சகோதரிகளை நன்றியோடு நினைவு கூறுவதோடு, இதற்கு அனுமதி வழங்கிய எங்கள் பாசமிகு பேராயர், DSS சபையின் மாநில தலைவர் ஆகியோருக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் சேவை எமக்கு தேவை. இவை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாய் அமைந்த ஒன்று, இன்றைய தினம் 13ஆம் தேதி நாம் பரலோக பாதுகாவலி புனித லூசியாளின் நினைவு தினம். அந்த அன்னை நம்மை பல வழிகளில் பாதுகாக்கின்றார் என்பதற்கு மிக பெரிய சான்று. இன்று நடக்கும் நிகழ்வுகள் மாதா வணக்க மாதமான இந்த மே மாதத்தில், அதுவும் தூய பாத்திமா அன்னையை காட்சி தந்த இந்த நாளில் அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டிருப்பது போல, நல்லாய நாம் கிறிஸ்துவை தொடர்ந்து பற்றி கொண்டு அவர் மேய்க்கும் மந்தையில் இணைந்து அவரது குரலுக்கு செவி சாய்க்க இறையருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.